Hi, hello students. Welcome back to Nurses Profile channel. நம்மளோட சேனல்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ், பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் and nursing students. So இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெஸ்ட் மெடிக்கல் டிக்ஷனரி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். As usual நம்மளோட சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா சேனல் subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell icon-ஐ ஆன் பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷன்ல வச்சாதான் நான் நியூவா போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். So டிக்ஷனரினா நமக்கு என்னன்னு தெரியும். மெடிக்கல் டிக்ஷனரி என்னன்னா பாராமெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி நர்சிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி அவங்களோட அந்த ஸ்டடீஸ்ல வந்து நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் பத்தி படிப்போம். சோ அந்த ஒவ்வொரு மெடிக்கல் டேர்ம்ஸ்க்கும் உள்ள அர்த்தங்கள் வந்து இந்த டிக்ஷனரியில இருக்கும். சோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டெய்லி ஒரு 5 வார்த்தை இன்னையில இருந்தே படிக்கணும் அப்படினு சொல்லி நினைச்சி எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஒரு நாளைக்கு 5 வார்த்தையும் அதோட அர்த்தமும் நீங்க படிச்சீங்க அப்படினா உங்களோட ஸ்டடீஸ்க்கு இல்லனா உங்களோட கேரியருக்கு கண்டிப்பா இந்த டிக்ஷனரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட மொபைல்ல Play Store ஓபன் பண்ணி நர்சிங் டிக்ஷனரி அப்படினு சொல்லி டைப் பண்ணுங்க. நிறைய டிக்ஷனரி அதுல உங்களுக்கு ஆப்ஷன்ல காட்டும். அதுல வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அப்படிங்கற ஒரு டிக்ஷனரி உங்களுக்கு ஷோ ஆகும். மூணாவது இருக்கு பாருங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஃபார் நர்சிங். இது வந்து நர்சிங்கான டிக்ஷனரி தான். ஆனா எல்லா பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நர்சிங்கா இருந்தாலும் சரி பாராமெடிக்கலா இருந்தாலும் சரி எப்பவுமே இந்த டிசீஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இத பத்தி தான் நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். சோ டிக்ஷனரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களோட மொபைல்ல எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா இந்த டிக்ஷனரியை டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆகும். உள்ள போய் ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த டிக்ஷனரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கஷ்டமே இருக்காது. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது காட்டும். இந்த டிக்ஷனரியில வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டிக்ஷனரி ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க மூணாவது. அந்த ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் ரொம்ப சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல் கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இம்யூனைசேஷன் ஷெட்யூலை நீங்க வந்து ஓபன் பண்ணீங்க அப்படினா இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா ரீசன்ட்டா உள்ள அப்டேட்டட் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் என்ன செய்யணும் உங்களுக்கு ஓபன் ஆகும். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பத்தி தனியா வீடியோவே போட சொல்லி கேட்டாங்க. சோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிக்ஷனரியை வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டிக்ஷனரி அப்படிங்கற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த சர்ச் இருக்கு பாருங்க. அந்த சர்ச் பார்ல போய் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா டிஸ்ப்ளே ஆகும் அதோட மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்டீரியர் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படினா வருது பாருங்க ஆன்டீரியர். ஸோ ஆன்டீரியர் கிளிக் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸாக்டா என்ன மீனிங் அப்படிங்கிறத சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பா 5 வார்த்தைகள் நான் என்ன செய்யணும் படிக்கணும் அப்படின்னு. ஸோ ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயே நிறைய வரும். இப்போ நாய்ஸியா அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நாய்ஸியாவுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது வரும். இதை மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி பாராமெடிக்கலில் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி இந்த டிக்ஷனரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் இது வந்து ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா அப்பண்டிசைட்டிஸோட மீனிங் வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு டிக்ஷனரி எப்படி இருந்தாலும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா இந்த டிக்ஷனரியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனி பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன செய்யலாம்னா இதில் இருந்து சில சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் டே பை டே உங்களோட லைஃப்பில் கேட்டிருப்பீங்கல்ல சில மெடிக்கல் வேர்ட்ஸு சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கிளியர் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த டிக்ஷனரி. ஸ்டில் என்னோட மொபைலில் நான் இந்த டிக்ஷனரி வச்சு சில நேரங்களில் நான் கூட இதுக்கு வந்து அர்த்தம் பார்ப்பேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். தேங்க்யூ.